we had basically given an ultimatum of kind. ஒரு மாதிரியான ஒரு அல்டிமேட்டம் மாதிரி கொடுத்தோம் நியூ காசலுக்கு. இதர் நீ ஈசாக்கு இப்போ நீ 150க்கு வித்துரு, இல்லை உங்கள் அதோட ரீப்ளேஸ்மெண்ட் எகிட்டிக்கு நாங்கள் போவோம். எப்படி இருந்தாலும் நீ அடுத்த 1 or 2 சீசன்ஸில் நீ ஈசாக்கு லூஸ் பண்ண போகிற. சரி, இஃப் ஐம் நியூ காசல் ஃபேன், அடுத்த சைன் ஆஃப் ப்ரோக்ரஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல இருக்காங்க, அடுத்த சீசன் இல்லை. இப்போ மை தாட் வில் பி, சரி இப்போ இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கும், திஸ் சீசன் ஐ வாண்ட் டு பி இன் த சாம்பியன்ஸ் லீக் அண்ட் நெக்ஸ்ட் சீசனும் நான் டாப் 4 முடிச்சு திரும்ப சாம்பியன்ஸ் லீக் வரணும். பிளேயர் ஸ்டைல் பொறுத்தெல்லாம் இல்லைங்க. ஐ திங்க் இட்ஸ் டவுன் டு வேஜஸ். ரொட்ரிகோ சம் 300k வேஜஸ்ல இருக்கான். பயன் முனிக்ல இருக்கிறவனுங்க எல்லாருமே ஏற்கனவே ஹை வேஜஸ்ல தான் இருக்கானுங்க. மூசியாலா, கெயின், கினாப்ரி, இப்ப சானே கிளம்பிட்டா, இவனுங்க எல்லாமே ஹை வேஜஸ்ல தான் இருக்கானுங்க. ஸோ எவனாச்சும் ஒரு நல்ல ப்ராப்பரா ஒரு 100k ஒரு 150k அப்படிங்கிற மாதிரி டைம்ல வந்து எவனாச்சும் கிடைச்சா அவனை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் டியாஸ் வரணும். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஏன் ஒரு ஆட்ரிகோக்கே போலாமே. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கு. போன வாரம் என்ன பண்ணா, என்ன ஏதோ எபிசோட் பண்ணுமே, 3 டீமா? ஆமா, 3 டீம். 2008, 9, 13, 14 அப்புறம் 19, 20 இல்ல 18, 19 சாரி. இந்த மாதிரிலாம் பேசின கேப்ல நம்மளுக்கு வந்து 3 டிரான்ஸ்ஃபர் நடக்கிற மாதிரி இருந்து 3 நடக்காம போயிடுச்சு. அந்த கேப்ல நம்ம ஆயிப்போச்சு. இல்ல நடந்துரும். ஏதாச்சும் ஒண்ணு டெஃபினட்டா நடக்கும். ஆனா எந்த ஒண்ணு நடக்குங்கிறது தான் தெரியல. சரி, என்ன ஈசாக்குன்னு போன வருஷம் இருந்து கூவிட்டு இருந்தீங்களே, அவன் முடியாதுன்னு கிளம்பிட்டான். முடியாதுன்னு அவன் எங்க கிளம்பினான்? அது இன்னும் பேலன்ஸ்ல இருக்கு. ஓ இருக்கு, இன்னும் ஒன்னும் விட்டுட்டு போகல. இல்ல எப்போ இருங்க, சம்மர் டிரான்ஸ்ஃபர் டெட்லைன் எப்போன்னு பாப்போம். செப்டம்பர் 1 தானே? வந்துரும். நம்ம நியூ காஸ்ல எப்போ ஆடுறோம்? ரொம்ப ஏர்லியா ஆடுறோம்ல. செகண்ட் கேம். அந்த கேம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. உங்களுக்கு ஆக்ஸ்லேட் சேம்பர்ல நினைச்சேன் அசிங்கமா அந்த ஆக்ஸ்லேட் நம்மள்ட்ட வந்துட்டு வி பீட் ஆர்சனல்னா, அடப்பாவி நீ தானடா அந்த கேம்ல ஆடிட்டு இருந்த அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. அதை இப்ப கேட்கும் போது அவன் தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தான். அதுல வி பீட் ஆர்சனல் லாஸ்ட் வீக்குமா, என்னது டேய் நீ தானே அந்த பிச்சில் இருந்த. அந்த மாதிரி ஈசாக் வந்துட்டு வி த்ராஸ்ட் நியூ காசில் அட் தேர் ஹோம் அப்படின்னு சொல்ல போறான். ஆமா, இல்ல அதான் சொல்றேன், பிரீமியர் லீக் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்து கரெக்டா வேலை பார்த்திருக்காங்க இந்த வருஷம். அவங்களுக்கு தெரியும் ஈசாக் டு லிவர்பூல் நடக்க போகுது அப்படின்னு. அதெல்லாம் இன்னெவிட்டபிள், அன்அவாய்டபிள், we will be there no matter what. அதெல்லாம் அப்புறம் எதுக்கு சவுதி வராங்க, அப்புறம் எதுக்கு அல் ஹிலால் வராங்க? அவங்க வரட்டும், அவங்க வந்துட்டு போட்டோம், அவங்க எல்லாத்துக்கும் வருவானுங்க. ஆமா, நாளைக்கு கௌதம் ஜெயபிரகாஷ் சேல்ல இருக்காருன்னு சொன்னாருனாக்கா அதுக்கும் அல் ஹிலால் வருவான். அப்படி வருவான் அல் ஹிலால் தானே, வரட்டும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவன் எல்லாத்துக்கும் வருவான். இல்ல அதான் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் நல்லா வேலை பார்த்திருக்காங்க. அதாவது என்ன நடக்க போகுதுன்னா, மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஈசாக் வந்து நியூ காசல் ஜெர்சி போட்டு ஆரம்பிப்பான். 90th minute ஃபைனல் விசில் போட்டு போன உடனே நார்மலா இந்த ஷர்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் ஈசாக் ஜெர்சியை கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஈசாக் ஓன் கோல் போட்டுருவான். அது மாதிரி அன்வீலிங் பண்றது கரெக்டா இருக்கு. ஆமா, கரெக்ட். பட் எனிவே, இது வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் எபிசோடு, இது டிரான்ஸ்ஃபர் அப்டேட் எபிசோடு. ஸோ ஏன்னா நிறைய நியூஸ் நடந்திருக்கு லாஸ்ட் வீடியோவில் போட்டதுக்கப்புறம். அதான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட், எல்லாத்துக்கும் முன்னாடி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 2268 நிற்குது. 2500ன்னு சொன்னேன் பேலஸ் கேமுக்கு முன்னாடி. அதெல்லாம் நடக்குமான்னு தெரில. அதெல்லாம் 2500 வரலன்னா இந்த வருஷம் மேன் சிட்டிக்கு தான் டைட்டில். நம்ம சப்ஸ்கிரைபர் மேன் சிட்டின்னு சொல்லி பயமுறுத்த கூடாது, ஆர்சனலுக்கு டைட்டில் 2500. அது பெரிய ரணகலம் ஆகி போயிருமே. 2500 மக்களே எங்கேயாச்சும் அடிச்சு புடிச்சாச்சு பண்ணி விட்டுருங்கயா. அவங்க எல்லாம் டைட்டில் அடிச்சு விட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பேச முடியாது, முடிச்சிட்டு போயிடுவாங்க ஒரே வார்த்தையில. ஆமா, கரெக்ட். பட் எனிவே, ஸோ அதுதான் ஒன்று. அப்புறம் அதான் இந்த எபிசோட் வந்து அலெக்சாண்டர் ஈசாக், யூகோ எகிட்டிகே எல்லாம் நிறைய நியூஸ் வந்துருச்சு. நம்ம ஆக்சுவலாக இதில் ஆர்சனல்னு சொன்ன உடனே ஜாக்கரஸ் அவங்க வந்து சைன் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ பேசிக்காக. ஸோ நம்ம ஐ திங்க் லாஸ்ட் எபிசோடா இல்லை அதுக்கு முன்னாடி எபிசோடான்னு தெரில, ஏதோ சொன்னோம் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யாரோ ஒருத்தர் அந்த ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த ஆர்சனல் ஜாக்கரஸ் விஷயம் வந்து கொஞ்சம் ஸ்பீடை பிக்கப் ஆக ஈசாக் விஷயமும் இந்த பக்கம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது நமக்கு. எனக்கு தெரியலீங்க, அவுட் ஆஃப் த ப்ளூ நம்ம வந்து போய் ஈசாக்ட பேச போறோங்கிற மாதிரி தான் வந்துச்சு. அந்த நம்ம ஹிந்தி மட்டும் சொன்னாப்ல ஒரு மாசம் முன்னாடியே, நம்ம வேர்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சோடனே லிவர்பூல்ல ஸ்டார்டட் கான்வர்சேஷன்ஸ் வித் ஈசாக்னு. டேய் மறுபடியும் வளர்றான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாரும்.
பார்த்தா வேர்ட்ஸ் அவன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னா, இப்ப ஈசாக்கே அவன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கான். ஆமா அப்புறம் டக்குன்னு பார்த்தா 2 நாள்ல என்னமோ வராங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. நமக்கு தான் கன்ஃபார்மே ஆகி போச்சுங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் பார்த்தா வந்து நியூ காசல் வில் நாட் கிவ் த கிரீன் லைட். ஈசாக் வாண்ட்ஸ் டு கம் பட் நியூ காசல் வில் நாட் கிவ் த கிரீன் லைட் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அறக்க பறக்க நம்ம போய் இப்போ கிட்டேக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வருது. ஆனாலும் தே ஹவ் நாட் ரிட்டன் அவே ஈசாக் அப்படின்னு ஒரு நியூஸும் வருது. ஆமா என்ன நிறைய நியூஸ் வருது. ஸோ இது ஒன்றுனா பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ சொன்ன மாதிரி ஆர்சனல் வந்து ஜாக்கர்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ தட் கிளியர்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா தட் கிளியர்ட் த வே ஃபார் லிவர்பூல் டு பி லைக் ஓகே இனிமே ஆர்சனல் வந்து இந்த பக்கம் வரமாட்டாங்க. ஸோ இது நமக்கும் நியூ காசலுக்கும் நடுவில் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு ஈசாக்கோட பேச்செல்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது எனக்கு தோணுது. தட் இஸ் மை ஒப்பீனியன். மேபி எனக்கு ஐ மீன் வி டோன்ட் நோ தி இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் ஆஃப் என்ன எது டைம் லைன்ல எது வந்துச்சு அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி இன்னுமே நமக்கு தெரியல. எது ஃபர்ஸ்ட் நடந்தனால எது ட்ரிகர் ஆச்சுன்னு. பட் யா தட் இஸ் ஃபார் ஷுர். என்னன்னா அவங்க தே வாண்டட் சம் ஒன், தே காட் சம் ஒன். ஓகே நெக்ஸ்ட் நம்ம போகலாம், யார் முதல்ல பிளிங்க் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன காரணத்தினால வந்துட்டு தே ஃபைனலி சரி ஓகே நாங்கள் வந்து இப்போ நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நியூ காசில் கேட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்துச்சு. அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்துச்சு. போய் கேட்டோம், ஈசாக் ஓகேன்னு சொன்னா இல்லை பட் ஐ டென்ட் வாண்ட் டு லீவ் ஆன் பேட் டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஒரு ரூமர்லாம் வந்துச்சு. நான் இப்படி விட்டுட்டுலாம் போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி. அப்புறம் என்னமோ நம்ம ஆட்கள் வந்து we played a blinder, we gone for Ekitike, we said we will come for Ekitike, we also gone for Isak and we said we will come for Isak. நீ உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க, இன்னொன்று நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்கள்லாம் பேசினானுங்க. எனக்கு அப்பவே தெரிஞ்சது சரி ரைட்டே அப்ப ஈசாக் வரமாட்டான், நம்ம இந்த பக்கம் தான் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஜிக்கலா நியூ காசல் பார்த்தா அவங்க ஈசாக்க தான் வைக்கணும்னு தோணும். யோசிப்பாங்க அவங்க எதுக்கு Ekitike போகணும் இல்லை. ஸோ இது வந்து இதில் வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ரூமர்ஸ் என்னன்னா நம்ம ஈசாக்குக்கும் போகிறோம் எகிட்டிகேக்கும் போகிறோம் அப்படின்னு. நடுவில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இது வந்து ட்விட்டரில் ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்ட், ஆனால் ஒன்றும் பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் இல்லை, லைக் ஏதோ இந்த இண்டி டைப்பில் ஏதோ ஒரு சோர்ஸ், ஆனால் இண்டி அப்படி சொல்லக்கூடாது இப்போது, ஏதோ ஒரு சோர்ஸு அவன் என்ன சொல்லியிருக்கான், வி ஹட் பேசிக்லி கிவன் அண்ட் அல்டிமேட்டம் ஆஃப் கைண்டு, ஒரு மாதிரியான ஒரு அல்டிமேட்டம் மாதிரி கொடுத்தோம் நியூ காசலுக்கு. இதர் நீ ஈசாக்கு இப்போ நீ 150க்கு வித்துரு, இல்லை உங்கள் அதோட ரீப்ளேஸ்மெண்ட் எகிட்டிகேக்கு நாங்கள் போவோம், எப்படி இருந்தாலும் நீ அடுத்த 1 or 2 சீசன்ஸில் நீ ஈசாக்கு லூஸ் பண்ண போகிற ஃபார் லோவர் ப்ரைஸ். இப்போ கொடுத்தனா உனக்கு 150 million நாங்கள் கொடுக்குறோம், 120-130 million கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒரு அல்டிமேட்டம் கொடுத்தா அது நியூ காசலுக்கு பிடிக்கல. அது மாதிரி இது மாதிரி லிவர்பூல் வந்து ஒரு அரகண்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து we are going to keep ஈசாக்கு, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற டைப்ல அவங்க இந்த சாகால இந்த 4 நியூ காசல் ஃபேன் அக்கவுண்ட்ஸ் தொல்லை என்னால தாங்க முடியல. ட்விட்டர்ல எல்லாம் கிளம்பிட்டானுங்க. we beat new liverpool, we thrashed liverpool, we made liverpool pay 80 million pounds for someone we didn't want to get in the first place. இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்கானுங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இப்படி பண்றீங்க, உங்க நிலைமையை பார்த்து நீங்க நடந்துக்குங்கடா, நாங்க பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ்டா, ஈசாக் வேணா வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் ஒருத்தவன் கேவலமா வந்து 70 million கேட்பான், அப்ப வாயை மூடிட்டு கொடுத்துட்டு போவீங்க, அப்ப உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டும் இல்ல. எம்போமோக்கு போனாங்க செருப்பு கட்டி அடிச்சிட்டான், பெட்ரோக்கு போனானுங்க திரும்பி பார்க்காம ஓடுன்ட்டான், இப்ப எக்கிட்டிகேக்கு போனாங்க இதுல இருந்து எக்கிட்டிகே முடிஞ்சு போச்சு அட்வான்சிங்னாங்க, நம்ம உள்ள போனோடனே அப்படியே ஏதாவது திரும்பி பேசி நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கிட்டிகே அனுப்பிச்சு விட்டான். போற இடத்துல எல்லாமே அடி. அப்படி எல்லாம் இருந்துகிட்டு நம்மள்ட்ட வந்து ஸ்பேரிங் போட்டீங்கன்னா என்னடா அசிங்கமா இல்லையாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த ஃபேன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம ஃபேன் அக்கௌண்ட்ஸ் 4-5 வார்த்தை பேசியிருப்பானுங்க, நாம தான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பானுங்க. அதனாலதான் அவனுங்க டாலியேட் பண்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரியலங்க. ஐ மீன் சப்போஸ் ஈசாக் இப்ப போல நியூ காசல் கீப்பிங் ஈசாக்னா நெக்ஸ்ட் சீசன் இஸ் ஹியூஜ் ஃபார் தெம் டு வின் சம்திங். திருப்பி கேரபாவ் கப்பலா இல்ல, they need to win something or they have to minimum qualify for the Champions League. கண்டிப்பா ஆமா டெஃபினட் டாப் 4 டெஃபினட்டா திரும்ப வேணும். அப்படி இருந்தால் மட்டும் ஐ மீன் கப் ஜெயிச்சா நல்லா இருக்கும், பட் டெஃபினட்டா டாப் 4 வேணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இட்ஸ் கோனா கீப் ஹிம் கரெக்ட்டா. ஒரு பாயிண்ட்காச்சி ஓகே நம்ம எதுக்காச்சும் இருக்கணும் அவன் யோசிச்சாலும் சரி சாம்பியன்ஸ் லீக் ஆச்சு அவன் எதிர்பார்ப்பான்ல. ஸோ இவன் லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து கண்டிப்பா அவன் நெக்ஸ்ட் சீசன் போயிடுவான். அது கேரண்டி இல்லையே, கேரண்டி இல்ல, தெரியாது இல்ல. ஆப்வியஸ்லி இந்த சீசனே அவங்க சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகலைன்னா ரொம்ப சிம்பிள் சப்பையா முடிஞ்சிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையும் முடிஞ்சிருக்கும். ஆனா வந்துட்டு தட்ஸ் நாட் ஹவ் இட் இஸ். இல்ல இப்ப குவாலிஃபை ஆனனால வந்து நம்ம வந்து ஐயோ இவன் குவாலிஃபை ஆயிட்டானுங்க இப்ப கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி தான் யோசனை இருக்கும். அதான் லிவர்பூல் சொல்லிட்டாங்களா, அன்லஸ் ஈசாக் புஷஸ் ஃபார் அ மூவ் ஆர்
Newcastle give us the green light, we will not go and pursue ஆமா ஆமா அப்படிங்கிற இல்ல மாதிரி. அதுதான். ஆனா இன்னொரு சைடு ஆஃப் தி ஆர்குமெண்ட் என்னன்னாக்க, அதாவது நியூ காசில் விற்கணுங்கிறதுக்கு இது வந்து நான் ஒரு சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, லிவர்பூலுக்கு வரணுங்கிறதுக்காக சொல்ல. ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா, நம்ம வந்து குட்டினியோ வச்சு பண்ணோம் தெரியுமா, அவனை வித்துட்டு அதுக்கப்புறம் வி பில்ட் ஆலிசன் அண்ட் வான் டைக் அந்த ஒரு சைடு. ஸோ இது வந்து திஸ் இஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் நியூ காசில்ஸ் சான்ஸ் டு டூ தட். நீங்க வில்லாவோட கேஸும் அதே மாதிரி தான், கிரீலிஷை வித்து அதுக்கப்புறம் அந்த ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க ஒழுங்கா. ஸோ அந்த மாதிரி திஸ் இஸ் தேர் சான்ஸ் டு சே ஓகே, இந்த பிளேயர் வந்து 130 மில்லியனுக்கு போனானா வி கேன் கெட் ஒரு ஃபியூ டேலண்ட்ஸ் ஃபார் மேபி 30-40 மில்லியனுக்கு வாங்கி ஒரு 3-4 பேரை வாங்கி குவாலிட்டி பிளேயர்ஸ் பட் டேலண்டட் பிளேயர்ஸ் வாங்கினோம்னாக்க வி கேன் கன்சிஸ்டன்ட்லி சேலஞ்ச் ஃபார் டாப் 4. அது லாங் டேர்ம்ல பெட்டரா, இல்ல ஈசாக்க வந்து ஷார்ட் டேர்மா 1-2 சீசனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் லீக் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நிலைமையில இருக்கிறது பெட்டரா தெரியலைங்க. நடுவுல வந்து லிவர்பூல் இன்ஃபியூரியேட்டட் தி ஓனர் ஆஃப் நியூகாசல் யுனைடெட் ஆச்சா ஓச்சான்னு பெரிய லாடாடாவே பெரிய இன்ஃபியூரியேட் ஆயிட்டானாமா. அப்ப வச்சுக்க சொல்றான், வச்சுட்டு முதல்ல பினிஷ் பண்ண சொல்றான் நெக்ஸ்ட் சீசனு, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால வந்து சும்மா இந்த மாதிரி டயலாக் கூடாம நடக்கிறத பாருங்கடா. உங்களுக்கு பிஎஸ்ஆர் ட்ரபிள் இருக்குங்கிறது போன சீசனே எவிடென்ட்டா தெரிஞ்சது. கடைசியில இந்த 2-3 ஷேடி டீல்லாம் பண்ணி இந்த ஆஸ்டன் வில்லா செல்சி இவங்க 3 பேர்த்துக்குள்ள ஷேடி டீல்ஸ் பண்ணிக்கிட்டு முடிச்சுக்கிட்டானுங்க. உங்களுக்கு ஆப்வியஸா ஈசாக்கு வித்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்ஆர்ல இருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 2 வருஷத்துக்கு பிரச்சனையே வராது. அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து கிடைக்கவும் போகுது. ஸோ வேண்டானா ஓகே, பட் ஐ மீன் நியூகாசல் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தோம்னா தே டன் த ரைட் திங். நம்ம தப்பே சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி யூ கீப் ஈசாக், அதெல்லாம் யூ டோன்ட் செல் பிகாஸ் யூ ஆல்ரெடி இந்த சாம்பியன்ஸ் லீக் எனிவே. என்னைய பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் அன் அவுட் ஷைட் சான்ஸ் ஃபார் த டைட்டில். எனக்கு அப்படிதான் இருக்கு பிரீமியர் லீக் டைட்டில். தே ஹேவ் அ குட் இனஃப் ஸ்குவாட். இல்ல நாட் ஃபார் த டைட்டிலுங்க. நம்ம ஸ்குவாட பார்த்தோம், நம்ம ஏதாச்சும் டைட்டில் போற ஸ்குவாட் நம்ம நினைச்சோமா போன சீசன் ஸ்டார்டிங்ல? நினைச்சேன். இவர் ஒருத்தர் சும்மா சொல்லி புட்டு அது வேற நடந்துருச்சு. நடந்தது ஒரு வாட்டி சொல்லி காமிக்கிற 1000 வாட்டி. அதனால வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்குவாடு நீங்க அவுட் சைட் சான்ஸ் ஆஃப் டைட்டில்னு லாஸ்ட் சீசன் சொல்லிருந்தீங்கன்னா ஐ வுட் செட் ஓகே. ஆனா நியூகாசில் நம்ம ஸ்குவாட் எடுத்துக்கோங்க, இருக்கிற ஸ்குவாடு டைட்டில் ஜெயிச்ச ஸ்குவாடு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் சொல்லல. நியூகாசலோட இப்ப இருக்கிற ஸ்குவாட் எடுத்துக்கோங்க, லாஸ்ட் சீசன் ஸ்டார்ட்ல நம்ம ஸ்குவாட். சரி கம்பேர் பண்ணலாமா? இருங்க. எலங்கா ரைட் விங்ல எலங்கா சூப்பர் சீசன் போன சீசன். தென் மர்ஃபியா எலங்கா வச்சு ரிப்ளேஸ் பண்றாங்க. ஓகேவா? ஈசாக் டவுன் தி மிடில், ஆண்டனி கார்டன் ஆன் தி லெஃப்ட். ஓகே எலங்கா, ஓகே எலங்கா ஈசாக், ஆண்டனி கார்டன் ஆன் தி லெஃப்ட். ஆண்டனி கார்டன் ஒரு அவுட் சைட் சான்ஸ் ஆஃப் தி டைட்டில்ன்றீங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சரி டாப் 3 விட்டுருங்க. லிவர்பூல் ஒரு நிமிஷம் சாலாக்கு பதிலா ஈசாக். ஓகேவா? நம்ம ஸ்குவாட்ல சாலா இருக்கிற மாதிரி இப்ப அந்த ஸ்குவாட்ல ஈசாக். சரி மீதி 2 டம்மி, நம்மளி டம்மி. ஓகேவா? இருங்க நம்ம டைரக்ட் கம்பேரிசனுக்கே போவோம். ஓகேவா? மிட்ஃபீல்டுக்கு வருவோம். டொனாலி, ஜோலிங்டன், ப்ரூனோ கிம்மரஷ் சம மிட்ஃபீல்ட். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது அதுல. சம மிட்ஃபீல்ட். ஆமா கரெக்ட்டா? கிராவன்பெர்ச், மெக்காலிஸ்டர், சோபஸ்லை ப்ளீஸ். யாரையுமே பக்கத்துல அந்த அளவுக்கு ஒரு நானே சொல்றேன் நியூகாசல் மிட்ஃபீல்ட் வந்து இட் இஸ் probably the second best top 3 midfields premier. ஓகே அப்ப நல்ல மிட்ஃபீல்ட். ஓகேவா? ஒத்துக்கறேன். ரைட் பேக் லிவ்ரமெண்டோ சம சீசன். மேன் சிட்டி ட்ரை பண்றானுங்க, கொடுக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறானுங்க. டான் பர்ன் இல்ல, அந்த ரைட் சென்டர் பேக் யார் ஆடுவா? ஃபேபியன் ஷேர். டான் பர்ன் தவிர இன்னொரு பாட்மன் இருக்கான். டான் பர்ன் லெஃப்ட் பேக் தான் அவங்க பிரச்சனையா இருந்துச்சு. லூயிஸ் ஹால் அவங்க வச்சு ஆடினாங்களோ. பட் லூயிஸ் ஹால் வெரி குட் பிளேயர். அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி வாஸ் ஹேவிங் a very good season. வெரி குட் பிளேயர். அப்படி பார்த்தாலும் நம்மளோட டிஃபென்ஸ் எடுத்து பார்ப்போமே. வாஸ்ட் ஆண்டி ராபர்ட்சன், தி கிரேட் வெர்ஜில் வான் டைக். 4 சீசன்ல ஒரே சீசன் 30 கேம் ஆடின வெர்ஜில் கோனாட்டே. டிஃபெண்டிங்னால என்னன்னு தெரியாத ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட். ஓகேவா? இப்ப அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணோம்னா ஓரளவுக்காச்சும் இருக்கா? சரிங்க, கோல் கீப்பர் நம்மளது வந்து மைல்ஸ் அஹெட், போப், ஆலிசன். நீங்க ஈசாக் சாலா ஒரே லெவல்னு சொன்னீங்க. சாலா வந்து எவ்வளவு அசிஸ்ட்? நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் சொல்றது ஸ்டார்டிங் ஆஃப் லாஸ்ட் சீசன் வெர்சஸ் இப்போ. இல்ல ஈவன் அதர்வைஸ் ஸ்டார்டிங் ஆஃப் லாஸ்ட் சீசன் கூட நான் சொல்றேன். ஐ மீன் இந்த அளவுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் அசிஸ்ட் எல்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் சாலா இல்லையே. ஓகே நான் சொல்றது இப்ப சாலா வந்து 45 GA லாஸ்ட் சீசன். அதுக்கு முன்னாடி சீசன் 30 GA ஃபார் எக்ஸாம்பிள் 30 வச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஈசாக் கிட்டயும் ஒரு 27-28 GA இருக்கு போன சீசன். ஓகேவா?
சோ பிரிட்டி க்ளோஸ். மீதி 2 டம்மி, நம்மளதுலயும் டம்மி. சரி, அவ்வளவுதான். டைரக்ட் கம்பேரிசன் வச்சு பார்த்தா நியூ காசல் நீங்க சொல்ல முடியாதுங்க. கேக்போலாம் எத்தனை கோல் அடிச்சான் உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லாம் பேசினா தான் கடுப்பாகும் சசாதிரி. அதாவது நம்மளே கண்ட மீனிக்கு பேசியிருக்கவனுங்களா? இல்ல கேக்போ எத்தனை அடிச்சான்? கேக்போ வந்து டியாஸ் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அவ்வளவு ஒண்ணும் நல்லா பண்ணல. கேக்போ போன சீசனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒண்ணும் பண்ணல, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். போன சீசன் ஸ்டார்டிங் சொல்றேன். போன சீசன் ஸ்டார்டிங் இந்த சீசன் எடுத்து பார்த்தோம்னா ஸ்குவாட் வைஸ் நான் 100% ஆஃப் லிவர்பூல்னு சொல்ல, they are at least 70% there. அதனால தான் they have the outside chance of the title this season நான் சொல்றேன். we cannot write them off நான் சொல்றேன். ஏன்னா ஒரு செட்டில்டு ஸ்குவாட், ஒரு 3 years இருக்கிற ஒரு மேனேஜர், I'd say they have a pretty good shot. I mean they have an barely okay shotting. நீங்க are they that much better than Villa? நீங்க சொல்லுங்க. டாப் obviously they are better than Villaங்க. இல்ல ஆர்சனல் சிட்டி லிவர்பூல் விட்டுருங்க, இது வந்து டாப் 3. அது விட்டுருங்க. மத்த அந்த டாப் 4 கம்பீட்டிங் சைடு வேற வந்து செல்சி இருக்காங்க, நியூகாசல் இருக்காங்க, அவ்வளவுதான். வேர்ல்ட் சாம்பியன்ஸ் செல்சி. ஆமா, எப்படி அடிச்சாங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, பாத்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் தெரியாது. ஃபைனல்ல மட்டும் தான் சூப்பர் கேம் அவங்க ஆடுனாங்க. செல்சியோட ஸ்குவாட் வந்து லாஸ்ட் சீசன் என்ன கேட்டா they fell out because of ஓரளவுக்கு inexperience வந்து played a part in it. பட் இந்த சீசன் வந்து they will be much more prepared. I think என்ன கேட்டா Chelsea are closer to top 3 than Newcastle. So outside chance of the title னு சொன்னீங்கன்னா I think Chelsea have a better chance. I've already put Chelsea there. அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. டைட்டில் சான்ஸ்ல I've already put Chelsea there. நான் சொல்றது இந்த வருஷம் 4-way நம்ம சிட்டி, ஆர்சனல் அண்ட் செல்சி கண்டிப்பா. அதுதான் சொல்றேன், உங்களுக்கு டாப் 4ல இல்லனா நியூகாசலுக்கு எங்க இருந்து? செல்சியே நம்ம அவுட் சைட் ஷாட்னு சொல்றோம். செல்சி எல்லாம் மோர் தென் அவுட் சைட் ஷாட் நான் வச்சிருக்கேன். இந்த தடவை ஏதோ ஒன்னு பண்ணுவானுங்க பாருங்க. இல்ல கம்பேர்ட் அதான் நான் I don't expect them to win the title இந்த வருஷம், but I expect them to be there. அந்த டாப் 4 ஃபைட்ல they will be there and கடைசி வரைக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு டீமை கவுக்கிறதுக்கு பாப்பானுங்க எப்படி இருந்தாலும். செல்சியே அதனால தான் நான் வந்து they will finish 3rd or 4th தான் நான் சொல்லுவேன் இந்த சீசன். அவங்களுக்கே நான் அவுட் சைட் ஷாட் தான் கொடுக்குறேன் இந்த வருஷம், because they are still young. It will be their first proper title fight இந்த வருஷம். அவங்களுக்கே அப்படிதான் கொடுக்கும்போது நியூகாசலுக்கு நான் எப்படி கொடுக்குறது? அண்ட் நியூகாசல் எனக்கு வந்து I feel this Newcastle side is more settled than Chelsea. They play together more. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, அதனால சொல்றேன். அது ரைட், பட் மை பாயிண்ட் இஸ் நியூகாசல் வந்து they are a good team இல்லன்னு சொல்ற. they will compete for அந்த 5th சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ் இருந்ததுன்னா they will be there. அந்த கம்பீட்டிங்க்கு they will be there. என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்டன் வில்லா வந்து they perform above their what is on their paper squad. நியூகாசல் வந்து on paper they are a better team than Aston Villa, but Aston Villa வந்து performance wise வந்து they are as good as Newcastle. So அதனால தான் நான் கேட்டேன், நியூகாசல் வந்து are they miles better than Aston Villa? அதாவது நியூகாசல் வந்து clear 5th, ஆஸ்டன் வில்லா அது 5th எல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அதுதான் நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவுட் சைட் ஷாட் ஆஃப் நவ் யூஆர் லுக்கிங் அட் என்ன ஒரு டாப் 5 மேக்ஸிமம். ஸோ அப்படி இருக்கும்போது அவுட் சைட் ஷாட் நீ ஒன்ஸ் அந்த டாப் 4 கீழே இருந்தாலே வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டு சே தேர் டைட்டில் கண்டெண்டர்ஸ். அதுதான் என்னமோ அந்த நியூகாசல் என்னமோன்னு பண்ணுவானுங்கன்னு ஒரு ஐடியா. பட் ஐ மீன் இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா if they keep Isak கரெக்ட்டா, and that would be their aim. இப்போ நம்ம ஈசாக்க நம்ம வச்சிருந்தோம்னா we have a shot at something here, at least deep into the Champions League, deep into Premier League. டீப்னா சொல்றது ஓகே, கடைசி வரைக்கும் போய் நம்ம 3rd முடிக்கணும் 4th முடிக்கணும்னா கூட ஓகே, ஃபர்ஸ்டே ஃபால் ஆஃப் ஆகாம அப்படிங்கிற மாதிரி. இப்போ நியூகாசலுக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நியூகாசல், இஃப் ஐம் a நியூகாசல் ஃபேன், அடுத்த சைன் ஆஃப் ப்ரோக்ரஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல இருக்காங்க, அடுத்த சீசன் இல்ல. இப்போ மை தாட் வில் பி சரி, இப்போ இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கும், திஸ் சீசன் ஐ வாண்ட் டு பி இன் த சாம்பியன்ஸ் லீக் அண்ட் நெக்ஸ்ட் சீசனும் நான் டாப் 4 முடிச்சு திரும்ப சாம்பியன்ஸ் லீக் வரணும் அப்படின்னு. தட் இஸ் a sign of progress ஒரு நியூகாசல். அதாவது ஒரு ஒன் ஆஃப் ஒன் ஆன்னு இல்லாம ஒரு கண்டினியூஸா வந்து ஓகே திஸ் இஸ் a consistent team, டாப் 4 கிட்ட கன்சிஸ்டன்ட்டா கம்பீட் பண்ணுவாங்கங்கற அந்த ஒரு இது இருக்கணும். அந்த ஒரு இதுக்கு ஈசாக் தேவை, and that's why I feel they have done the right thing. என்னோட பிளேயர் ஃபார் இப்போதி கரண்ட்லி இன் வேர்ல்ட் ஃபுட்பால்னு பார்த்தா ஒன்னா லெவன்டோஸ்கி, இல்லைன்னா ஈசாக், இல்லைன்னா கேன். இந்த 3 தான் நம்ம வந்து சென்டர் ஃபார்வர்ட்ஸா பார்க்கறோம். யாரு ஆலண்ட் வேற போன சீசன் அவன் வேற ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணனால மறந்தே போயிட்டோம். சோ இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த டாப் 5 ஸ்ட்ரைக்கர்ஸ்ல ஈசாக் இருக்கான் இப்போதைக்குன்னு பார்த்தா. அப்ப நியூகாசல் will think எனக்கு 150 மில்லியன் வேண்டாம்,
நான் இந்த சீசன் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். அப்படி நான் ஒழுங்கா பண்ணலைன்னா நெக்ஸ்ட் சீசன் எனக்கு எப்படி இருந்தாலும் 100 மில்லியன் கொடுத்து வருவான் இட்ஸ் ரிஸ்க். ஆமா, நியூகாஸ்ல் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் திங், ஓகே இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பட்சத்துல வந்து வி சே ஓகே நாங்க எக்கிட்டிகே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். ஸோ இப்போ என்ன நடந்ததுன்னா, நீங்க ஐ மீன் வியூவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் நம்ம வந்து ஈசாக்கு போற நியூஸ் வரும்போது அதே சமயத்துல நியூகாஸ்ல் வந்து எக்கிட்டிகேக்கு போறாங்கங்கிற நியூஸ் வந்து ஸோ நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நானும் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணேன்னா, சரி நம்ம ஈசாக்கு போறோம், அவங்க ஈசாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இது பண்றாங்க அப்படின்னு. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒன்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா இது ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் நியூகாஸ்ல் நோஸ் ஓகே எக்கிட்டிகே வரான் அப்படின்னு சொல்லிட்டுனா இது ப்ரோக்ரஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நியூகாஸ்ல் வந்து தேவ் செட் நோ டு ஈசாக் மூவிங். ஸோ அதுதான் அவங்க வந்து கேலம் வில்சனோட ரிப்ளேஸ்மெண்ட்டை தான் எக்கிட்டிகே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தேவர் நோ மூட் டு செல் ஈசாக் ஒரு பக்கம். சரி இப்போ நம்ம எக்கிட்டிகேக்கு போறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபார் மீ 80 மில்லியன் யூரோஸ் 85 மில்லியன் யூரோஸ் சொல்றாங்களாம், விச் இஸ் க்ளோஸ் டு ஒரு 75 மில்லியன் பவுண்ட்ஸ் மாதிரி. 80 million euros or 85 million euros is still lesser than what we paid for Nunez. We paid 100 million for Nunez. யூரோஸ்ல 100 மில்லியன் பே பண்ணோம். எனக்கு இவங்க மக்கள் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி 85 மில்லியனுக்கு அவன் ஒர்த்தா அப்படின்னு கேட்குற முதல் கேள்வி. எனக்கு 60 மில்லியனுக்கு நுண்ணியஸை வித்தம்னால் we are effectively paying 20 million more for எகிட்டிகே. அப்படி கணக்கு போட்டு பார்த்தா we already are losing 40 million on Nunez. ஏன்னா 100 மில்லியனுக்கு வாங்கினோம், ஆனா அதுல 80 மில்லியன் தான் கொடுத்துருக்கோம். அப்போ we are selling him for 60 na, which is already a 20 million loss. 40 million loss technically. 100 million 60 million தான் விக்கிறோம்னா 40 million loss. 40 million loss plus 20 million equity கேக் போறோம். So we are getting a new striker effectively for 60 million, not 80. technically யோசிச்சு பார்த்தா எல்லா லாஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி பார்த்தா 60 மில்லியன் யூரோஸ்க்கு we are getting எக்கிட்டிகே. இப்போ எக்கிட்டிகே 60 மில்லியன் யூரோஸ்க்கு ஒர்த்து 60 மில்லியன் யூரோஸ் இஸ் 50 மில்லியன் பவுண்ட்ஸ் ஒர்த்து. 50 மில்லியன் பவுண்ட்ஸ் கூட கொடுத்து நீ வாங்காம எப்படி இருக்க முடியும்? ஆனா இந்த கன்க்ளூஷன் இஸ் இஃப் someone comes and gets Nunez for 60 மில்லியன், அது ஒரு பெரிய இஃபா இருக்கு. ஏன்னா அவன் வரான் இவன் வரான், ஜூலை 10ஆம் தேதி ஆச்சுன்னா சவுதி வந்து லைன்ல கியூல நிப்பாங்க. நானுங்க வந்த நாப்போலியே ஓடிப்பிட்டான், எனக்கு இந்த பிரைஸ் எல்லாம் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். எனக்கு என்னமோ நுண்ணியஸ் கடைசி வரைக்கும் யாராச்சும் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க சும்மா அவங்க வராங்க இவங்க வராங்க. அதான் கேட்கலான்னு இருந்தேன், ரியலிஸ்டிக்கா நீங்க யாரையானு எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு. யாருங்க வருவா 60 மில்லியன் யூரோஸ்க்கு? யார் வருவா? ஃபர்ஸ்ட்லி இல்ல, இன்னைக்கும் ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளப் இன் சவுதி வந்து இஸ் ப்ரிப்பேர்ட் டு பே 400,000 per week 60 மில்லியன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களாம் அப்படின்னு. ஏதோ வருவாங்க நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல வருவாங்க அப்படின்னு போட்டு யாரோ ஒருத்தன் போட்டிருந்தான். ரியலிஸ்டிக்கா ஓகே, அவனு சவுதியில போய் அவன் நல்லா தான் பண்ணுவான். அது ஐ மீன் தட் இஸ் ஜஸ்ட் த நேச்சர் ஆஃப் த லீக். அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க அங்க போயிட்டு. பட் அவ்வளோ பணம் கொடுத்து நுண்ணியஸை வாங்குறதுக்கு ஈவன் சவுதி கிளப்ஸும் ரெடியா அப்படின்னு. எக்ஸாக்ட்லி, you have to show something for them to buy. la Nunez had a better the season before than the last season. யோசிச்சு பார்த்தா அந்த சீசன் பிஃபோர்ல கூட I think he had close to 35-38 GA. போன சீசன்ல தான் ஒண்ணுமே இல்ல. அப்ப இங்க வந்து 60 மில்லியனுக்கு யாரு வாங்குவா? ஃபர்ஸ்ட்லி that's absolutely no. போன சீசனே நீங்க பாத்தீங்கன்னா ஐ மீன் நாட் திஸ் இந்த முடிஞ்ச சீசன்ல, அதுக்கு முன்னாடி அதுவே நம்ம என்ன சொன்னோம், அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் கேவலமா ஃபினிஷ் பண்றான் அது இதுன்னு சொன்னோம். அப்போவே போன சீசன் அதை விட மோசம். அப்ப யார் வருவா? why would இப்போ இத்தனை ஸ்ட்ரைக்கர் இருக்காங்க உலகத்துல, அந்த கிளப் நமக்கு எதுக்கு வந்து 60 மில்லியன் முதல்ல கொடுக்கணும்? இவங்க சும்மா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஓகே டியாஸ் கூட திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் விசிபிளா நமக்கு தெரியுது. அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க, அது ரிஜெக்ட் ஆச்சு இது ரிஜெக்ட் நமக்கு தெரியுது. ஆனா நுண்ணியஸ் எதுவுமே நடக்கவே இல்லையே. நம்ம யாராச்சும் பிட்டு பண்ண வந்தாங்களா? யாராச்சும் வந்தாங்களா? எதுவுமே வரல. எதுவுமே வரல. நாப்போலியும் பிட்டே பண்ணல. அவங்களும் விசாரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்களும் பிட்டு பண்ணல. சோ இட்ஸ் ஐ see it tough for us to sell Nunez for even 40 million. இவங்க சும்மா 60 மில்லியன் வந்துரும், 60 மில்லியன் நாங்க கோட் பண்றோம்ங்கறானுங்க. இப்போ நெக்ஸ்ட் கேள்வி, 40 மில்லியனுக்கு விற்கலாமா கமெண்ட் வச்சுக்கலாமாங்கறத நெக்ஸ்ட் கேள்வி. இல்ல அதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு, நாப்போலி வந்து திரும்ப கேலட்டாசரையோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆசிமென் போறதுக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, அந்த பணம் வந்துன்னா will Napoli be in a position to come back
நோ. அவங்களுக்கு இப்ப ப்ராப்ளம் வந்து இந்த பணம் இல்லாம அந்த அந்த ஒரு கேப் இன் என்ன சொல்றது ஒரு இவாலுவேஷன். அதாவது நாப்போலி இவ்வளவுதான் கொடுக்க முடியும்ன்றாங்க, நம்ம வந்து இவ்வளவு வேணும்னு சொல்றோம். ஓகே, அவங்க வந்து மேபி தே மே நாட் ரீச் 60 மில்லியன், பட் ஒரு 50-55 மில்லியன் வந்தானாக்க வில் தே பி ஓகே நம்ம லிவர்பூல். இல்ல, நாப்போலி has called us up and officially said that's over ஆமா. ஃபெப்ரிசியோ போட்டான். Because they've gone and signed some striker called Luka or something. லொரென்சோ லூக்கா. ஆமா, அவனை வந்து வாங்கிட்டாங்களாமா. So they've officially contacted us and said okay, we are putting it to bed, we are not going to come அப்படின்னு சொல்லி. So Napoli are done. Napoli is not going to come. இப்ப சவுதியில இருந்து வந்தா மட்டும்தான் உண்டு. ஆனா எனக்கு தோணல ரியலி. எக்ஸாக்ட்லி, why would they come? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ 40 மில்லியனுக்கு வந்துட்டு நுண்ணியஸை விற்கிறதுக்கு நீ வச்சுட்டே போலாம். ஏன்னா போன சீசனா ஒண்ணுமே நம்மள ஒரே ஒரு பிரென்ஃபோர்ட் கேமை தவிர நம்மள எதுவுமே பெருசா ஆடி அவன் ஒன்றும் பண்ணல. நீ 40 மில்லியனுக்கு வித்துட்டு அவ்வளவு லாஸ் எடுக்கிறதுக்கு இட்ஸ் ஜோட்டா இனிமேல் இல்ல. நீ ஜோட்டாக்கு பதிலா இவனை வச்சுக்கோ. நீ எக்கிட்டிக்கே வாங்கினாலுமே எக்கிட்டிக்கேயோட பேக்கப்பா நுண்ணியஸை வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் 6 பேர் தேவை. இப்ப டியாஸை வித்தோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பாக்கலாம். நீ ஜோட்டாக்கு பதிலா இப்ப நுண்ணியஸை வச்சுட்டே போலாமே. வெறும் 40 மில்லியன் தான். இப்போ என்ன கேள்வினா, ஐ மீன் இது வந்து இட் லிங்க்ஸ் டு டியாஸ் ஆல்சோ. அப்புறம் வரேன்னா டியாஸ் அண்ட் ரொட்ரிகோ மெயினா. இப்போ சரி, நுண்ணியஸை 40 மில்லியனுக்கு விற்கிறதுக்கு என்ன லாஜிக்னு நீங்க பாத்தீங்கன்னா, இஃப் தட் டீல் வில் ஹெல்ப் ஃபண்ட் ரொட்ரிகோ. கரெக்ட். பட் டியாஸ் ஏற்கனவே போறான், ஸோ அந்த பணமும் எப்படியும் வரும். இப்போ என்னன்னா, ஓகே டியாஸும் நுண்ணியஸும் 2 பேரும் போனாங்கன்னா யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் 2 people. ஒன்னு ராட்ரிகோன்னு வச்சுட்டா கூட, அண்ட் அதுக்கு நாங்க சொன்ன மாதிரி அப்புறம் வரும் அது பேசுறதுக்கு. பட் ராட்ரிகோன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு வச்சுட்டா கூட வி ஸ்டில் நீட் ஒன் மோர் பர்சன். அண்ட் எக்கிட்டிகே வந்து இப்போ என்னோட லாஜிக் என்னன்னா, ஃபார் செல்லிங் ஹிம் அட் 40, எக்கிட்டிகே வந்து இஸ் வெரி யங், நுண்ணியஸ் வந்து இஸ் நாட் வெரி குட். ஸோ எக்கிட்டிகே வந்து பிரீமியர் லீக்ல என்ன அவுட்புட் வரும்னு தெரியாது. He could be another failure. ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா he could be another failure. Just because of his age எல்லாமே சொல்ல முடியாது. நுண்ணியஸ் வந்து நமக்கு தெரியும் he is not going to be a hit ன்னு சொல்லிட்டு. என்னோட லாஜிக் ஃபார் செல்லிங் நுண்ணியஸ் வந்து if and only if it will help fund ஈசாக். அதுதான் நான் that is the only logic. அதுவே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ற, ரொம்ப ஒரு டிஸ்டன்ட் த்ரெட். அது ரொம்ப ஒரு டிஸ்டன்ட் லாஜிக். இல்லைங்க, இன்னைக்கு காலையில இருந்து வந்து இந்த இயன் டாயில் ஒருத்தர் பண்ணல, அவன் சொல்லியிருக்கான் லிவர்பூல் ஹவ் ஒன்லி காட்டன் ஸ்டார்டட், எக்கிட்டிக்கே வாங்கினாலும் தட்ஸ் நாட் தி எண்ட் அப்படிங்கிறான். இது எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு வருத்தம், எவ்ரிதிங் இஸ் அப் இன் தி ஏர். எதுவுமே கேரண்டி கிடையாது இப்ப நம்ம சிச்சுவேஷன்ல. சும்மா இப்ப டியாஸ் வந்தாங்க, 58 பவுண்ட்ஸ் 65 மில்லியன் யூரோஸ் கொடுத்தாங்க, ரிஜெக்ட் பண்ணோம். பயர்ன் மியூனிக் வில் கம் பேக் அப்படின்னு 2 பேர் சொன்னானுங்க. ஆனா நடக்கல. அந்த ரிஜெக்ட் பண்ணி இப்ப 4-5 நாள் ஆயிப்போச்சு. they didn't come back with the next bid yet. they will come back ங்கறானுங்க. it might take some time. exactly. so அதான் சொல்றேன், there is no guarantee for anything நம்மளோட டீம் பொறுத்த வரைக்கும், unless இப்ப குவான்சா is done, கெலஹர் is done, இல்ல அட்லீஸ்ட் நம்ம ஒரு பிட் வந்துருச்சு, அந்த பிட்டை பத்தி நம்ம பாண்டர் பண்ணிட்டு இருக்கோம்னா கூட ஓகே, இந்த பிளேயருக்கு பிட் வந்துருச்சுப்பா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஜேர்னலிஸ்ட் சொல்றதெல்லாம் நம்பிட்டு ஓ டியாஸ் they will come back with 75 million pounds, நுனியஸ்க்கு ஆல் ஆர் ப்ரிப்பேரிங் 400k. டேய் யார் அந்த கிளப்? ஏதாச்சும் ஒரு பேரை சொல்றியா? இல்ல இவங்க பிட் பண்ற பிளான் பண்றாங்க, லிவர்பூல கான்டாக்ட் பண்ண போறாங்க எவனா சொல்றானா? நோ, சவுதி இஸ் பிளானிங் ஃபார் 400 million per week, 400k per week for நுனியஸ் and hopefully you will accept. யார் அந்த கிளப்? எதுக்கு வாங்குறானுங்க? எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி நம்புறது? so I just feel one thing that we avoided was இந்த கைசேடோ லாவியா சிச்சுவேஷன். கைசேடோ வேணும்னு போயிட்டு கடைசியில் இல்லாம லாவியாட்ட போன செருப்பு கட்டி அனுப்பிச்சுட்டான். அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம எக்கிட்டிகே போயிடலாம். ஓகே நம்ம ஈசாக் கிடைக்கலாம் பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் எக்கிட்டிகே வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு எக்கிட்டிகே ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வரலாம்னு இப்போ எக்கிட்டிகே போயாச்சு. நெகோசியேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன்ங்கிறது ஃபேப்ரிசியோவும் போட்டான், ஆன்ஷினும் போட்டா, எல்லாமே போட்டாங்க. ஸோ இது எப்போ கன்க்ளூஷன்ல முடியும்னு தெரியல. பட் ஐ திங்க் we are getting எக்கிட்டிகே. இப்போ அதான் மெயின் கரெக்டா. ஐ திங்க் we are getting எக்கிட்டிகே. ஐ திங்க் ரீசெண்டா நேத்திக்கு தான் நியூஸ் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து பிளேயர் சைட்லேருந்து எவ்ரிதிங் இஸ் டன், வெறும் கிளப் மட்டும் தான் தே ஹேவ் டு நெகோஷியேட். அண்ட் வந்து அவங்க பிரசிடென்ட் கூட ஏதோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து we will not stand in the way of எக்கிட்டிகேஸ் மூவ், 1 or 2 மில்லியனுக்கெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் எக்கிட்டிகே கம்ஸ், அவன் தான் மெயின் சென்டர் ஃபார்வர்டா இருப்பானா இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதாங்க தெரியல. ஐ திங்க்
he will be given some time னு தோன்றது. ஏன்னா he will not be thrown straight into the deep end Premier League. அதுவும் நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஃபிக்சர்ஸ் வந்து ஆர்சனல், நியூ காசல் அதெல்லாம் அந்த கேம்ல எல்லாம் தூக்கி போடுவாங்கன்னு எனக்கு தோணல. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து we will start with Gakpo, Diaz and Ivan, assuming Diaz doesn't leave. எக்ஸாக்ட்லி. அந்த அசம்ஷன்ல சொல்றேன். Gakpo, Diaz சால தான் ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. வேர்ட்ஸ் வந்து நம்பர் 10 ஆடுவான் அந்த மாதிரி. தெரியலங்க. வித் எக்கிட்டிகே வந்து இந்த சீசன் வந்து ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இஸ் வெரி க்ளோஸ் டு நுனியஸ், வெரி க்ளோஸ் டு ஈசாக் அப்படிங்கிற அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த டேட்டா எம்பி அந்த சைட்ல இருக்கும்ல அங்கெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கானுங்க. வெரி வெரி க்ளோஸ் டு ஈசாக் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் என்னங்கிறானுங்க, இது பிரீமியர் லீக் ஈசாக், அது புண்டஸ் லீக் ஆக்கிட்டிக்கே. அதனால நம்ம வந்து ஏன்னா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம புண்டஸ் லீகா வந்து இட் இஸ் a very attack oriented league அது. அண்ட் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே எக்கிட்டிகே வந்து as massively underperformed. அவனோட இது வந்து ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஆஃப் அ வார்னிங் சைன் இட் இஸ். என்ன இதுதான் அங்கே பிரச்சனை. எக்கிட்டிகே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இவாலுவேட் பண்ணும்போது நீங்க பொட்டன்ஷியல்ல தான் இவாலுவேட் பண்றீங்க, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு இல்லை. வேற ஈசாக் நீங்க பாத்தீங்கன்னா நியூ காசில் வாங்கும்போது he had a track record at Sociedad La Ligaல. பட் அதுவும் பெருசா இல்லைங்க. That was also 60 மில்லியன் கொடுத்து வாங்குனாங்க. he scored some 10 goals ஆமாப்பா அந்த சீசன். I think he had injury issues ஏதோ ஒன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஸ்டில் அப்படி பார்த்தாலுமே 60 மில்லியன்ங்கிறது பெரிய கேம்பிள் தான் ஈசாக் மேல அவங்க எடுத்தது. இட்ஸ் நாட் லைக் ஒரு ஷாட் நம்ம சொல்லவே முடியாது. ஆமா ஆமா இல்ல ஈசாக் பாருங்க, he had a track recordங்கிறதுக்கு சொல்றேன். வந்து he had என்ன எங்கப்பா எக்ஸ்டிலாம் 2 சீசன் அவனோட ஃபர்ஸ்ட் 2 சீசன் இன் இது Sociedad. both seasons he outperformed his XG. first season ரொம்ப இல்ல 9 கோல் தான் போட்டிருக்கான். பட் he was a very young player. அப்போ 19 வயசு தான் அவனுக்கு. 20 வயசுல he scored 17 goals. அதுக்கு அடுத்த சீசன் தான் he underperformed massively and அதுக்கப்புறம் he moved to Newcastle. so ஒரு underperforming season இருக்கு and they took a risk தானே. அப்படி பார்த்தாலும் they took a risk தானே. 60 மில்லியனுக்கு வந்து அந்த underperforming சீசனுக்கு அப்புறம் வாங்கி இருக்காங்கல்ல. அது ரைட்டு. பட் அதுக்கு முன்னாடியும் நீங்க பாத்தீங்கன்னா 18 வயசுலயே அவன் எரடிவிசில ஸ்கோர்ட் என்ன 13 கோல்ஸ் 16 கேம்ல. ஸோ he had somewhat of a track record of okay. அதாவது நீங்க 17 வயசு 18 வயசுல நீங்க நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு 19 கோல் போடுறான், 16 கோல் போடுறான் இவன். ஸோ he is progressing steadily. லைக் அந்த லீகுக்கு அந்த ஏஜுக்கு is maturing. ஸோ அப்படிதான் லைக் ஐ திங்க் Newcastle had signs to be more optimistic. whereas இப்போ எக்கிட்டிகே நான் எடுக்கிறேன் ஒரு நிமிஷம். நீங்க பாத்தீங்கன்னா இஸ் a very young playerங்க. so like it's very hard to evaluate on what he has done so far. நம்ம வந்து எதுல evaluate பண்ணோம்னா எனக்கு ஒண்ணுமே ஹோப் இல்லைங்க. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு இன்னொரு நுண்ணியஸ் தான் வாங்குற கேள்வி எனக்கும் தான் இருக்கு. எனக்கு பிளைண்டா நான் நம்புற ஒரே விஷயம் வந்து நுண்ணிய ஸ்டாட் வைஸ் எடுத்து பார்த்து வேண்டான்னு சொல்லியும் கிளாப் தான் வேணும்னு போய் வாங்கிட்டு வந்தனால அப்படி ஆச்சா. இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த எக்கிட்டிகே சம்பந்தத்துல அவங்க அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. அது எனக்கும் ஒரு நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை இருக்கு. பட் இட் இஸ் a ரிஸ்க்ங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா வந்து அண்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் இந்த எபிசோட்ல சொல்ல பட் முன்னாடி எப்போ சொல்லியிருக்கீங்க நீங்க இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக்கர் ப்ராப்ளம் இருக்கு ஜென்ரலாவே வேர்ல்டுல. இப்போ ஜாக்கரஸே ஆர்சனல் வாங்கியிருக்காங்க. அண்ட் இது வந்து நான் ஆர்சனலை கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. பட் அதுலயே நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏதோ ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன். இந்த போர்ச்சுகீஸ் ஒரு ஃபுட்பால் எக்ஸ்பர்ட் வந்து பேசிட்டு இருந்தான். அது சொன்னா ஜாக்கரஸோட கோல் எல்லாம் பாத்தீங்கன்னா சரி நீங்க பெனல்டி கோல்ஸ் விட்டுருங்க, he has scored some 12 penalty goals அதை விட்டுருங்க, நீங்க நான் பெனல்டி கோல்ஸ் எடுத்துக்கங்க. அவன் என்ன சொல்றான், நீங்க வந்து when you look at a striker and when you see his movement வந்து you know if he is a natural goal scorer or not. Gyökeres வந்து is not a natural goal scorer, he has to work on it. whereas அவன் என்ன சொல்றான், நீங்க செஸ்கோ பாத்தீங்கன்னா the positions he takes up, அவனோட லிங்க் அப் பிளே எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர்னு தெரியுது. whereas Gyökeres வந்து is more of like he relies on a lot on other people to create for him and he has to be told okay நீ இந்த பொசிஷன்ல இருந்தா உனக்கு சாக்கா பால் இங்க கொடுப்பான், இல்ல மார்டினெல்லி இந்த இடத்துல கொடுப்பான் அப்படின்னு. whereas ஒரு செஸ்கோக்கு வந்து it is more natural for him அப்படின்னு. அதனாலதான் அவங்க செஸ்கோக்கு தானே போனாங்க. அவனுங்க 100 மில்லியன் கம்மியா கொடுக்கவே முடியாதுன்றானுங்களே லைப்சிக்கு. அதனாலதானே இவனுக்கு பேக் அடிச்சிட்டானுங்க. ஆமா இல்ல அதான் எதுக்கு சொல்ல வரேன், எல்லா கிளப்புமே நீட் a striker, they have this issue. either நீங்க வந்து சரி ஜாக்கரஸ் 20 கோல் போடுறான் ஒரு சீசனுக்குங்கிற அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சு நீங்க போறீங்க, இல்ல உங்களுக்கு வேணுங்கிற ஸ்ட்ரைக்கர் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் ஈசாக் ஆர் செஸ்கோ மாதிரி, இல்ல யூ ஆர் கோயிங் ஆன் பொட்டன்ஷியல். எகிட்டிகே வந்து ஓகே
டெவலப் ஆனா ஈசாக் மாதிரி ஆயிடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு பொட்டன்ஷியல் நம்பி போறீங்க. எனக்கு ஐ எம் நாட் ஹாப்பி வித் த ட்ரான்ஸ்ஃபர். ஐட் ராதர் டேக் I'll tell you something. I'd rather take Gyökeres than I'll take Ekitike. For the simple fact that I know that he can put the ball in the back of the net. நான் அப்படி சொல்றேன். For one fact. இன்னொன்னு என்ன சொல்வேன்னா Gyökeres ஆர்சனலுக்கு அவங்களுடைய ஸ்லோ பில்டப்புக்கோ எப்படி செட்டப் ஆகுறாங்க பில்டப் பண்றாங்கிறதுக்கு ஐ டோன்ட் திங்க் Gyökeres இஸ் த பிளேயர். ஆனால் நமக்கு நம்மளுடைய பிளே ஸ்டைலுக்கு Gyökeres இஸ் த பிளேயர். ஆமா, நான் அப்படி யோசிச்சேன் நான் Gyökeres பத்தி. இதுதான் வந்து அந்த பாட்காஸ்ட்ல சொல்லிருந்தேன். அந்த மாதிரி வந்து Gyökeres வந்து ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஹி வில் சூட் ஆர்சனல்ஸ் பிளேஸ். ஏன்னா அவங்க ஸ்லோ பில்டப். Gyökeres வந்து he may not do well in a slow building team அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இது எல்லாமே மறுபடியும் இஃப் நாட் எல்லாமே இப்படிதாங்க பேசுறவங்க எல்லாமே. இப்ப Gyökeres தூக்கி போட்டா மேன் சிட்டி டீம்ல 100% ஷுவர் ஷாட்டும் பண்ணுங்க. ஆனா அங்க போய் ஒர்க் ஆகலினா ஐயோ அப்படி பண்ணுங்க. எதுவுமே இப்ப நான் சொல்றது எக்கிடிகே பொறுத்த வரைக்கும் வந்து யூ ஆர் டேக்கிங் அ பிக் கேம்பிள். ஆனா நீ தெரிஞ்சு பண்றேன்னு ஃபேன்ஸ் ஆகுனாங்க நாங்க நம்புறோம். ஓகே நுண்ணியஸ் பண்ண தப்ப நீங்க திருப்பி பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க இதை பண்றீங்கிறது ஒரு நம்பிக்கையோட நாங்க இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 40 மில்லியன் தான் நுண்ணியஸ் கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு விற்காதீங்க. இன்னும் ஒரு சீசன் ஆடட்டும். ஏதோ ஒரு 20-25 கோல் ஆச்சு ஆல் காம்படிஷன்ஸ் கம்பைண்ட் ஆச்சு அதை போட முடிஞ்சதுனால் அவனால ஒரு 20 கோலாஸ் போட முடிஞ்சதுன்னா மேபி ஒரு 60 மில்லியன் நெக்ஸ்ட் சீசன் விற்கலாமோ என்னவோ தெரியாது. பட் மேபி விற்கலாம். நீ 40 மில்லியனுக்கு அவ்வளோ 60 மில்லியன் யூரோ லாஸ்ட் எடுத்து விற்கிறதுக்கு நீ வச்சுக்கோ. இந்த சீசன் அவன் வச்சுடும் ஒன்றும் பண்ணல. நீ இதை வித்து நீ என்ன பண்ற? அவன் இப்ப சம்பளத்தை கொடுத்துட்டு வச்சுக்க. என்ன பண்ண என்ன நடக்க போகுது பெருசா? அவன் டீம்ல எப்படியும் ஃபர்ஸ்ட் 11ல ஆடியும் டைட்டில் ஜெயிச்சோம். ஆடாம இல்லாம மாதிரி தான் இருந்தது. எக்ஸாக்ட்லி. என்ன பெரிய லாஸ் இருந்த மாதிரி தான் இருந்தது. கரெக்ட். என்ன பெரிய லாஸ்? இப்போ ஜோட்டா இல்ல, ஜோட்டாக்கு பதில் நம்மளுக்கு ஒரு பிளேயர் எப்படி இருந்தாலும் வேணும். அதுக்கு நுண்ணியாசே வச்சுட்டு போ. ஏதோ ஒரு 3 கேம் 4 கேம் டைட்டில் வின் பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்லையே. ஒரு கேம் டைட்டில் வின் பண்ணி கொடுத்தா நம்ம டைட்டில் ஜெயிச்சிட்டான். இதே ஒரு 4 கேம் வந்து அவன் வந்து டிஃபரன்ஸ் மேக்கரா ஏதோ பண்ணி கொடுத்தானா? பண்ண மாட்டான். ஆனா பண்ணி கொடுத்தானா அதை வச்சாச்சும் ஏதோ வச்சு ஓட்டிக்கலாம்ல. ஏன்னா இந்த சீசன் நுண்ணியாஸ் மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த அடிமட்ட லெவல் இருக்கும். நீ எதுக்குமே லாய்க்கு இல்லடா அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயாச்சு நுண்ணியாச. நீ ஒரு 4 பாஸ ஒழுங்கா பண்ணா கூட டே உனக்கு பாஸ் போட தெரியுமாடாங்க ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டோம். There is nothing big to lose because let me move on to Diaz. இப்போ we got the 65 million euro bid and we rejected it. இப்போ நீ எங்க நிக்கிறீங்க? 80 கேக்குறோமா நம்ம? 80 million euro கேக்குறோம் நம்ம. அதான். So where do you stand on it? Do you think they will come back or do you think okay I think they will come back definitely. ஆனா எனக்கு என்ன புரியலனா ஏன் வந்து பயன் வந்து டைரக்டா ரொட்ரிகோக்கு போறான்? ஏன்னா ரொட்ரிகோ வந்து மெட்ரிட்ல இருந்து நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. சோ ஏன் வாட் அதாவது அவங்களோட பிளே ஸ்டைல்ல அப்படி என்ன ஸ்பெசிஃபிக்கா டியாஸ்க்கு வேணும்? பிளே ஸ்டைல் பொறுத்தலாம் இல்லைங்க. ஐ திங்க் இட்ஸ் டவுன் டு வேஜஸ். ரொட்ரிகோ சம் 300k வேஜஸ்ல இருக்கான். பயன் முனிக்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே ஹை வேஜஸ்ல தான் இருக்கானுங்க. மூசியாலா, கெயின், கினாப்ரி, இப்ப சானே கிளம்பிட்டா இவனுங்க எல்லாமே ஹை வேஜஸ்ல தான் இருக்கானுங்க. ஸோ எவனாச்சும் ஒரு நல்ல ப்ராப்பரா ஒரு 100k ஒரு 150k அப்படிங்கிற மாதிரி டைம்ல வந்து எவனாச்சும் கிடைச்சா அவனை எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் டியாஸ் வரானுங்க. இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஏன் ஒரு ஆட்ரிகோக்கே போலாமே, அதே பிரைஸ் தான். ஏன் அவனுக்கு அங்க போக முடியாது? ஏன் ஜாவி சிமான்ஸுக்கு போலாமே, ஒரே லீக்ல இருக்கான், அவனை கூட புடிச்சு போய் வாங்கலாமே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் டவுன் டு வேஜஸ். இதுக்கு தான் நான் சொல்றேன் நம்ம விற்க முடியாதுன்னு சொல்றேன். நம்மள்ட்ட வந்து மட்டும் உனக்கு வந்து பிளேயரை விற்க போறான்னு சொல்லும்போது நீங்க விற்க மாட்டீங்கன்னு பல பேர் கேட்கறானுங்க. நாங்க எதுக்குடா விற்கணும்? எங்களுக்கு தான் 2 year கான்ட்ராக்ட் இருக்கே, நாங்க எதுக்கு விற்கணும்? நாங்க ஒரு பிரைஸ் செட் பண்ணிருக்கோம். அந்த பிரைஸுக்கு செட் பண்ணி வந்தா கூட்டிட்டு போ, நாங்க என்ன வேணும்னா சொல்ல போறோம். அதான். அண்ட் இன்னொன்னு ஐ திங்க் வந்து இப்பதான் யோசிச்சேன், பயன் வந்து they lost Musiala club world after season he is out 4 months ago. I know he is out வந்திருக்கு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா they were very heavily thinking Wirtz வந்து அவங்களுக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. so a lot of their transfer plans வந்து were revolving around okay Musiala and Wirtz வந்து எப்படி ஒண்ணா ஆட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஒரு நம்பர் 10 ஏரியால வந்து இல்ல, லைக் they want new people. I think Diaz வந்து one thing, அவன் லாஸ்ட் சீசன் வந்து அந்த சென்டர் ஃபார்வர்டா ஆடினது வந்து அவன் ட்ரெடிஷனல் சென்டர் ஃபார்வர்டா நிறைய இதுல ஆடல கேம்ல. கைண்ட் ஆஃப் டீப்பரா வந்து டிராப் இன் பண்ணது அது வந்து ஐ திங்க் would have caught Bayern's eye, saying இந்த மாதிரி வந்து ஓகே இவனால நம்பர் 10 ரோல்ல ஓரளவுக்கு ஏதோ பண்ண முடியும் இவனால அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லெஃப்ட் விங்கும் எனிவே ஆடுவான், அதான் அவனோட நேச்சுரல் பொசிஷன். ஸோ வர்சடைலா இருக்கான்.
ஒரு உள்ள நம்பர் 10ல ஸ்டார்ட் பண்ணி he can go out wide. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் எனக்கு தோணுது may have attracted Bayern Munich and combined with the Musiala injury. கரெக்ட். ஐ திங்க் எனக்கு தெரியலங்க will they come backங்கிற ஒரு கேள்வி எனக்கு தான் இருக்கு. ஐ எம் நாட் வெரி ஷுவர் இஃப் they will come back. ஏன்னா 58 மில்லியன் பவுண்டு கொடுத்தாங்க, நம்ம கேட்கறது வந்து 72 75 மில்லியன் பவுண்டே. அந்த அளவு கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா ரூமர் என்ன சொல்றானுங்க, they are preparing that bid. நெக்ஸ்ட் வீக் வந்து 75 மில்லியன் பவுண்டோட வந்துருவாங்க I think they'll come backங்க அப்படிங்கிறானுங்க. அதனால எனக்கு வந்து மேபி 70 மில்லியன் கேரண்டீடு பிளஸ் 5 மில்லியன் இன் ஆட் ஆன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க பல பேர். இது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி நடந்தால் ராட்ரிகோவா? சிம்பிள் கொஸ்டின். டெஃபினட்டா. I mean we have to go for Rodrigo. வேற யாரு? ஆந்தனி கார்டன் தான் இன்னொரு நேம் which was கார்டன்லாம் ஏங்க ஒண்ணுமே கிடையாது. அடுத்து தான் சொல்ல வரேன், அவன் வரமாட்டான். பட் அவன் வந்தாலும் வேண்டாங்கற நான் ஒண்ணுமே இல்ல அவன்ட்ட. நம்ம சிஸ்டம்ல I think he'll be good. இதத்தாயா பல பேர் இப்போ நுண்ணியஸ் will get unlocked. நான் சொல்றேன், கார்டன் வந்து he reminds me a little bit of Sadio Mane, அந்த டைரக்ட் ரன்னிங். ரைட், அதுதான் சொல்றேன். ரைட், இதேதான். இப்ப கூட பல பேர் நுண்ணியஸ் will finally get unlocked அப்படின்னானுங்க. நான் அந்த ரேஞ்சுக்கு போனேனா இருக்க நான் சொல்றேன். ஏன் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அத வேர்ட்ஸ் வந்துட்டான்ல அப்படின்னானுங்க. நம்ம என்னடா அவனை லாக் பண்ணி வச்சிருந்த வேர்ட்ஸ் வந்து அன்லாக் பண்றதுக்கு என்னமோ அவனுக்கு பாஸ் பண்ணாத மாதிரி, சின்ன குழந்தைக்கு உருட்டி விடாத மாதிரி கோலுக்கு முன்னாடி போய் உருட்டி எல்லாம் விட்டோம்டா. அத கூட உள்ள அடிக்கலடா. என்னத்தர நம்ம லாக் பண்ணி வச்சிருந்தோம் அன்லாக் பண்ற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீ அந்த மாதிரி வந்து எடுத்து கொண்டு வச்சோம்னா நம்ம லிவர்பூல் டீம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடுவான். இல்ல எதுக்கு சொல்றேன், நம்ம வந்து we are a very fast and அதாவது we are a very counter attacking இல்ல, பட் நம்ம we rely more on transitions than other teams அந்த நம்ம லெவல்ல இருக்கிற டீம்ஸ்ல. சோ அப்படி பாத்தீங்கன்னா கார்டன் வந்து அதுதான் சொல்றேன், அவனோட பிளே ஸ்டைல் வந்து he reminds me of Mane. I'm not saying அவன் மானே அளவுக்கு டேலண்டட் அவ்வளவு கோல் போடுவான் அதெல்லாம் நான் சொல்லல. ப்ராபபிலி அவன் வந்தா கூட எனக்கு கேட்டா கோடி கேக்பா தான் ப்ராபபிலி லெஃப்ட் விங்ல ஆரம்பிப்பான். எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு அவன்கிட்ட அங்க நம்பர்ஸ் இல்ல. ராட்ரிகோ 60 கேம்ஸ்ல 40 ஜிஏ இருக்கு. எனக்கு நம்பர்ஸ் வேணும். ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு கேட்டா ராட்ரிகோ தான். அதான் ஆன்சர் சொல்லிட்டேன் நான். பட் கார்டனும் ஒரு ரூமர் இருந்துச்சு ரொம்ப பிரீஃபா. பட் ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் டியாஸ் கிளம்பினானா டெஃபினட்டா ராட்ரிகோ தான். ஃபார் ஷூர். will we come? டெஃபினட்டா வருவான். அவன் வராம இருக்க போறான். ஏன்னா அவனை ரயல் மெட்ரிட் விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்க. நீ இங்க இருந்தா ஆட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு வேற எந்த கிளப்பும் வரல. வேற எங்க போறான்? நமக்கு தான் வர போறான். 300k ஏஜ் நம்மளுக்கு கொடுப்பானுங்களா? நம்ம 300k கொடுப்போம்னு தோணல. பட் ஐ திங்க் வில் செட்டில் ஃபார் லைக் 250. அண்ட் அந்த பாக்கி இருக்கிற 50 வந்து யூசுவலா ரயல் மெட்ரிட் கொடுப்பாங்க அந்த கான்ட்ராக்ட் முடியற. என்னன்னு தெரியலீங்க. ரூமர்ஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் இருந்து எவனும் வரல. இந்த பிரேசில் இருக்கிறவன் அண்டார்டிகால் இருக்கிறவனா தான் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ராட்ரிகோ லிவர்பூல் ஹேவ் ஸ்போக்கன் டு ராட்ரிகோ வழக்கமா நம்ம இந்தி கிளம்பிட்டாரு. நான் பேசிட்டேன், நான் பார்த்தேன், அவங்க பேசுறதே நான் பார்த்துட்டேன்ட்டான். எப்படா அப்படின்னா தெரியாது, நான் பார்த்துட்டேங்கிறான். அந்த மாதிரி நம்ம ஆட்கள்ல அவனுமே ஒருத்தன் கூட சொல்ல ராட்ரிகோ சொல்ல மாதிரி. எனக்கு கேட்டா வந்து டியாஸ் டீல் முடியலன்னா இது நடக்காது. சோ டியாஸ் முடியற வரைக்கும் எதுவுமே தெரியாது ராட்ரிகோ. ராட்ரிகோ வந்தா நல்லா தான் இருக்கும். பியூர்லி டவுன் டு தி ஃபேக்ட் தட் ஹி கிவ்ஸ் நம்பர்ஸ். எனக்கு மத்த எதுவுமே தேவையில்லை. இல்லனா பணம் ஸ்பெண்ட் பண்ண வேணா ஹார்வி எலியட் லெஃப்ட் விங் சீசன் கை எடுத்து கும்பிட்டு இந்த சேனலுக்கு டாடா காமிச்சு இந்த ஒரு நிமிஷம்ங்க. இந்த ஜாபியலான்ஸ் ஒரு போஸ்ட், இந்த ஜாபியலான்ஸ் ஒரு போஸ்ட் போடுவானே இந்த மாதிரி தூக்கிட்டு போவானே பூட்ஸ், அந்த மாதிரி நான் கிளம்பிடுவேன். ஹார்வி எலியட் as லெஃப்ட் விங்னு சொன்னா நான் கிளம்பலாங்கிற முடிவில் நான் இருக்கேன். யூரோப்பியன் சாம்பியன் ஹார்வி அந்த ஆடுன ஒரே யூரோப்பியன் டோர்னமெண்ட் அதான், வேற எதுவுமே கிடையாது. நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே. ஒருத்தர் செம்மையா ட்வீட் பண்ணிருந்தான், பெல்லிங்ஹம் பத்தி போட்டிருந்தான். பெல்லிங்ஹம் has found the art of making himself very busy on the pitch without doing anything அப்படின்னு. அதான் சொன்னேன். இதை நான் அப்படியே ஆர்வியல்ட்டு கொண்டு வந்து போடுவேன். ஸ்டார்ட்னு பண்ணிட்டீங்கன்னா அலைவா அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், ஆனா எதுவுமே நடக்காது. பால் அங்கேயே தான் இருக்கும். 8 ஓத்த 6 தான் போகும். கொண்டு போய் பிளிமத் கேம்ல எவ்வளவு கேவலமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் அநியாயத்துக்குன்னு. ஹார்வி எலியட் ரிடெம்ப்ஷன் சீசன் வருது. ஆமா, இதே நுண்ணியஸ் அதே டயலாக் தான். இதேதான் வருஷம் இந்த ஹார்வி எலியட், இந்த கர்டிஸ் ஜோன்ஸ், இந்த ஜோன்ஸ் கூட பல பேர் அடிச்சாலும் நான் வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ரோல் இருக்கு. அவன் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல, ஓவரா வாய் விடுறது எல்லாமே.
அதனால ஜோன்ஸ் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, சப்ஸ்டியூஷனா வந்தாலும் சரி, ஜோன்ஸ் கிட்ட 10% எதிர்பார்க்கலாம், 10% கொடுத்துருவான். நம்மால ஸ்டார்ட் பண்ணோம்னா 10% எதிர்பார்த்தா 2% தான் வரும். சப்ஸ்டியூஷனா வந்தா தான் 8% வரும் 10ல. அதனால எனக்கு வந்து ஆர்விஎலியட்ட வித்தே ஆகணும். நீங்க என்னமோ பண்ணுங்க. ஒரு பிளேயருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும் உங்க கெரியர்ல. சாலாக்கு வந்து ஃபியோரண்டினா, ரோமாக்கெல்லாம் போய் அந்த மாதிரி வந்த மாதிரி, மானேக்கு வந்து சால்ஸ்பர்க் வந்து இது ரெட்புல் அந்த ஃபேமிலியில வந்து அவனுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். ஃபிர்மினோக்கு வந்து இப்போ கிளாப் வந்து டேய் நீ ரைட் விங் இல்லடா நீ சென்டர் ஃபார்வர்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு டர்னிங் பாயிண்ட். அந்த மாதிரி ஹார்வி எலியட்டுக்கு இந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் தான் டர்னிங் பாயிண்ட். கரெக்ட். டர்னிங் பாயிண்ட் என்ன டேட்? டர்னிங் பாயிண்ட் லிவர்பூல் கரியர்ல இல்ல, பிரைட்டனுக்கு ஆடும்போது. இங்க வேண்டாம். 18 ஜூலை யூகே டைம் 9:13 PM. நான் சொல்றேன் ஹார்வி எலியட் ரிடம்ஷன் சீசன் வருது. 22 ஜூலை 9:13 PM பிரைட்டன் has signed him for 35 million நியூஸ் வரட்டும். அப்புறம் வெச்சுக்கிற இந்த ரிடம்ஷன் நான் கையெடுத்து கும்பிட்டு நானே பஸ் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருவேன். தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி, போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி. என்னால முடியாதுப்பா அம்மாடி. அப்புறம் ஃபைனலா வந்து என்ன, மார்க் கேயி நடுவுல ஒரு பெரிய நியூஸ் எல்லாம் வந்துச்சு. கொனாட்டேவை ரீப்ளேஸ் பண்ண போறான், அத பண்ண போறான், இத பண்ண போறான், ஹோம் கிரவுண்ட் ரூலுக்கு நல்ல பெனிஃபிட் அப்படி இப்படின்னு வந்துச்சு. கடைசியில ஒன்னும் இல்ல, கேய் புஷ்னு போயிருச்சு. புஷ்னு போய் அவனே என்னன்னா ஆளக்கானா, என்னானா ஏது பண்றான், ஒரு நியூஸ் இங்க ஆனா என்னவோ முடிச்சிட்டோங்க ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அப்போ எனக்கு என்ன தெரியுமா ஃபீலிங், நான் இப்போ அதான் சொல்றேன் போல்டு ப்ரெடிக்ஷன். இன்னைக்கு நான் போல்டு ப்ரெடிக்ஷன் மூட்ல இருக்கேன். 18 ஜூலை 9:14 PM நான் சொல்றேன் பாருங்க. கிறிஸ்டல் பேலஸ் வர்சஸ் லிவர்பூல் கம்யூனிட்டி ஷீல்டு மேட்ச்க்கு அப்புறம் அவன் வந்து லிவர்பூலுக்கு வருவான். நியூ காசல் வர்சஸ் லிவர்பூல் பிரீமியர் லீக் 2வது மேட்ச் டேக்கு அப்புறம் ஈசாக்கு நமக்கு வருவான். 2 பேரும் அந்த சேம்பர்லைன் மூவ் பண்ண போறாங்க பாருங்க. 2 பேர் வரலைன்னா கமெண்ட்ஸ்ல கண்டபடி கேட்கணும் மக்களே, ஞாபகம் வச்சுக்க. செசாதிரிய டேக் பண்ணி செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு வர அடுத்த எபிசோடு கண்டபடி கிளிக்கணும். இப்ப நான் சொல்லிட்டேன். அதே ஜூலை 18 அதே 9-14 நான் சொல்லிடுறேன். இது மட்டும் நடக்கலைன்னா கண்டபடி கிளிக்கிறோம். நடக்க அன்னைக்கு பாத்துக்கிறேன். நான் வந்து என்னோட ப்ரெடிக்டட் ஸ்டார்டிங் லைன் அப் ஆலிசன், ஃப்ரிம்பாங், வான் டைக், கேஹி. எப்போ இது டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்ச அடுத்த கேம்ல கேஹி, இவன் கெர்கெஸ் லெஃப்ட் பேக், மிட்ஃபீல்ட் வந்து மெக்காலிஸ்டர், அவன் பேர் என்னப்பா இல்ல மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை, வேர்ட்ஸ். அப்புறம் ஃபார்வர்டு வந்து ராட்ரிகோ, ஈசாக், சாலா. ஓகே, அதோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்து குவாட்ரப்பிள் டைட்டில் போறோம், குவாட்ரப்பிள் வின் பண்றோம். வேற என்னது? வேற ஒண்ணும் இல்ல. நம்ம லைனப்ப பார்த்து டேய் இந்த டீம்ட்ட வந்து ஆடவே வேணாம், வாக் ஓவர் கொடுத்துடலாம்னு அடுத்த அப்போனன்ட் எல்லாம் சொல்ல போறாங்க. அந்த மாதிரி மிரளணும். பாக்குறேன் 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி நான் பாக்குறேன். பட் எனிவே சோ அதான் இது வந்து ஐ மீன் பெரிய ஒன்னும் நியூஸ் இல்ல கேய் பத்தி. ஐ மீன் ஐ டோன்ட் நோ கொனாட்டே பத்தி ஏதாச்சும் நியூஸ் இருக்கா? அவனே என்னமோ சைன் பண்ண மாட்டான், ரியல் மேட்ரிட் ஆர் இன் அட்வான்ஸ் டாக்ஸ் டு கெட் ஹிம் ஆன் a free next summer அப்படின்னு வருது. எனக்கு ஒரு ஒபினியன் இருக்குங்க. அதாவது நீ நெக்ஸ்ட் சீசன் ஃப்ரீயா போறனா நீ போய்க்கோ. எனக்கு இந்த சீசன் ஒழுங்கா ஆடி டைட்டில் வாங்கி கொடுத்துட்டு போ. அவ்வளவுதான். நீ போறியா, நீ ஃப்ரீயா போறியா, பரவாயில்ல போய்க்கோ. எனக்கு எனி டே ஐ வில் டேக் த டைட்டில் அண்ட் ஐ வில் செல் யூ ஃபார் ஃப்ரீ. இட்ஸ் ஃபைன். நீ ஃப்ரீயாவே போறியா, நீ போய்க்கோ. எனக்கு இந்த சீசன் நீ ஒழுங்கா ஆடு. இந்த சீசன் எரர் இல்லாம உன் உசுரை கொடுத்து ஆடி உன்னோடைய ட்ரீம் மூவ் ரியல் மேட்ரிடுக்கு நீ ஃப்ரீயாவே போய்க்கோ. நாங்க தடையெல்லாம் நிக்க மாட்டோம், நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். நீ போய்க்கோ, எங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துட்டு நீ கிளம்பு. எனக்கு அப்படி நிறைய பேர் சொல்றாங்க we can sell him this summer. எதுக்கு? he's good. he's shown that he can play 30 games last season. சம்மர்ல எதுவுமே இல்ல, full summer free தான். இப்பதான் ப்ரீ சீசன் வந்திருக்காங்க. let him give another good solid season. let us win something, Premier League, Champions League, and then let him go for free. என்ன போகுது? 30 மில்லியன் வச்சு நீ என்ன போற? ஆமா பட் எனிவே அதான் அது தெரியல. ஐ டோன்ட் திங்க் இந்த சம்மர் விண்டோல சென்டர் பேக்ஸ்லாம் எதுவும் வருவாங்கன்னு எனக்கு தோணும். கேயும் வருவான்னு தோணல, கொனாட்டேவும் எங்கேயும் போறான்னு தோணல. ஸோ ஐ டோன்ட் நோ, அது எனக்கு ஒன்றும் அவ்வளோ நம்பிக்கை இல்லை அந்த சைடில். அப்புறம் ஃபைனலா பென்டோக் ஏதோ யாரோ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து எலாங்காவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு 25 மில்லியனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதேதான் இந்த காத்துல தூக்கி போடுற அதே விஷயம் தான். இது எல்லாமே காத்துல தூக்கி போட்டாச்சு. ஏதோ ஒண்ணு போய் ஒட்டுமா, ஏதோ மரத்துல போய் ஒட்டுமா நம்ம உட்கார்ந்துருக்கோம். எவனோ வந்த பிட்டு எதுவுமே இல்ல, எதுவுமே வரல, சும்மா ரூமர். அதுவும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லாம் எல்லாம் நம்ப முடியலங்க. they were so close to Champions League football. ஒரு எஸ்டாப்லிஷ்ட் விங்கர் லைக் எலாங்கா வந்து ஒரு அன்னோன் பெண்டோ கூட ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி.
சும்மா எல்லாம் சும்மா தூக்கி போடுறதுங்க. அன்டில் எனிதிங் ஹேப்பன்ஸ் நாம வந்து சும்மா அந்த ட்விட்டர் அக்கவுண்ட்ல we are going to sell நுனியஸ் 60 million, டியாஸ் 80 million, பெண்டோ 25 million, எலியட் 40 million அப்படி போட்டுருக்கானுங்க. யாரா வரேன்னா யாருமே வரேன்னு சொல்ல. இந்த டிரான்ஸ்ஃபர் சீசன்ல மட்டும்தாங்க எல்லா கிளப் ஃபேனும் சிஏ படிச்சவங்களா இருப்பானுங்க. கரெக்ட். ஆமா, பூரா எல்லாம் போட்டுருவானுங்க. இன்கமிங் 300 million, அவுட் கோயிங் 255 million, 45 million தான் நெட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அந்த 45 million வந்துட்டு நம்ம வந்து அமோர்டைசேஷன் பண்ணோம்னா 5 இயர்ஸ்ல ஜஸ்ட் 9 million தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிமானுங்க. எப்படா இதெல்லாம் பண்றீங்க? எந்த சேலுமே நடக்காம அமோர்டைசேஷன் வரைக்கும் போயிட்டீங்களடா. முதல்ல தோண்டணும் அப்புறம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அநியாயத்துக்கு பண்றீங்களா அப்படின்னு இருக்கும். பட் அதுதான் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் ரவுண்ட் அப். இது சின்ன எபிசோடுன்ற 48 நிமிஷம் ஆயிடுச்சு. எனிவே கீழே வந்து நீங்க ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் பாப்பீங்க @காப்கருத்து. ஸோ அதை எப்படியும் ஃபாலோ பண்ணுங்க 2 இடத்துலையும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொன்ன மாதிரி அடுத்த இப்போ சம்மர் சீரீஸ் எபிசோடும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு இருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆஸ் த சீசன் வர வர நாங்கள் வந்து மோர் அண்ட் மோர் ப்ரீவியூஸ் எல்லாம் இது பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் இந்த எபிசோடில் நாங்கள் பேசல, பட் லிவர்பூல் பிரஸ்டன் நார்த் அண்ட் ஃப்ரெண்ட்லி நடந்துச்சு 3-1 வின்னு. அது வெரி குட் ட்ரிபியூட் டு ஜோட்டா ஆல்சோ அந்த ஸ்டார்ட். எஸ், அண்ட் நுனியஸ் வெரி காம் ஃபினிஷ் ஃபார் தி கோல். ஆமாம், நுனியஸ் எலியட் ரிடம்ஷன் சீசன் வருது. நீங்க கீழே இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா #ரிடம்ஷன் போடுங்க. வேண்டாம், நானே வேண்டான்ட்டுருவேன்.